ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எம்ஜிஎஸ் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸ் ஆஃப்டர் ரீரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம நாகார்ஜுனா சார் படம் சிவா, அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. அங்கே போய் தியேட்டர் என்ன வைப் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். காய்ஸ், நம்ம ஒரு வழியாக வந்து சேர்ந்து முடிச்சாச்சு. எம்விஆர் சினிமா ஹால், அதாவது நம்ம குடுவாஞ்சேரியில் இருக்குது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல் தியேட்டர். வந்து இந்த ஏரியா ஆளுங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வாங்க, 10:15 தான் ஆகுது. உள்ளே போயிட்டு டக்குன்னு நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். సూపర్ ఇருக்கு பாருங்க థియేటర్. వీడు చూడడానికి పొడుగ్గా ఉంటాడు కానీ పేరు చిన్న. ஒரு வழியாக நம்ம நேற்று நைட் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். தெலுங்கு சினிமாவுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் மூவியான சிவா, நம்ம நாகார்ஜுனா சாரும் அமலா மேம் நடித்தது. என்னோட ஃபேவரட் கப்பிள், ஃபேவரட் ஜோடி இந்த சினிமா. ஆல்சோ ஆஃப்டர் 36 இயர்ஸ் கழிச்சு இந்த படத்தை வந்து அவருடைய ஸ்டுடியோஸில் எடுத்த படம் தான், அவருடைய ஓன் படம் தான், ப்ரொடக்ஷன் படம். அதை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்காக தெர் வாஸ் அ ஹியூஜ் க்ரௌட். நான் போயிருந்த அந்த தியேட்டர் வந்து எம்விஆர் சினிமால் அப்படின்ற ஒரு புது தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் இருக்குது. அந்த பெரிய மெயின் ரோட்ஸில், பெரிய ஹைவே ரோட்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ நம்ம வந்து நைட் 10-15 ஷோ போனதுனால நம்ம இங்கேருந்து ப்ரீவியஸாக சீக்கிரமாகவே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. என்னோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் போயிடுச்சு, சர்வீஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நம்ம கிட்ட இருந்த கம்பெனி ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் தேர். தாம்பரம்லாம் தாண்டி போனோம் கைஸ். தாம்பரத்துலேருந்தே ஒரு 1/2 hour ஆகும். ஹெல்மெட் போட்டு நானும் போகிறேன் அந்த படத்தை பார்க்கணுன்ற இந்த கிரேஸுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்துட்டேன். ஆக்சுவலாக ஆச்சு ஒரு 1 hour 20 minutes கிட்ட ஆச்சு. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes படம் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. கம்ப்ளீட்டாக அங்கே இருந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல்லாக தெலுங்கு ஆளுங்க, எல்லாம் தெலுங்கு பீப்புள். ஸோ அவங்ககிட்ட கேட்டேன், படம் ஸ்டார்ட் ஆகி படம் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு ப்ரோன்னு கேட்டால் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. படம் வந்து தெலுங்குலே தான் ஃபுல்லாக வந்து போச்சு. நம்மளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அங்கே போய் தமிழில் ஒரு டப்டாக இருந்தால் கூட அது புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அதே ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 1991லேயோ 1992லேயோ உதயம்ன்ற பேரில் வந்து நம்ம தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. பட் அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன், தெலுங்கு வெர்ஷனை தான் போய் நம்ம பார்த்துருந்தோம். பட் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இளையராஜா சாரோட மியூசிக்கு அண்ட் எஸ்பிபி சார், அவங்க சித்ரா மேம், அவங்களாம் கூட நிறைய பாடியிருப்பாங்க இந்த படத்தில். சாங்ஸும் சரி, படத்தோட விஷுவல்ஸும் சரி, ஸ்டோரி லைனும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யூடியூப்ல கூட கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ரிலீஸ் ஆகுதுன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், பிக் ஸ்கிரீன்ல அந்த மூவி எப்படி பார்த்தா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஐ ஃபெல்ட் ரியலி ஸோ என்ஜாய்டு த ஹோல் மூவி இட் செல்ஃப். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு ஃபிலிமு, ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஃபிலிமு, அந்த மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக்கான ஃபிலிம் வந்து ப்ரீவியஸாக இருந்தது இல்லைன்னு அவங்களுடைய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் வர ஸ்டோரி லைன் ஆகட்டும், பிளாட் ஆகட்டும், கேரக்டர்ஸ் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸோட நேமிங், அந்த கேரக்டர் நடக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பிங்காகவே இருக்கும். அந்த போரிங்குன்ற விஷயமே இருக்காது, ரொம்ப யூஸ்வலாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அவங்க எடுத்த விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஒரு அடுத்தடுத்து என்னன்ற மாதிரி ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடின்னு ஒரு கேரக்டர் வரும். காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல், ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பட் அட்ராசிட்டி பண்ணுற ஒரு பர்சன், அந்த பேர் ஜேடி. அண்ட் தென் மெயின் கேரக்டர், மெயின் வில்லன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவானின்னு வரும். இந்த 2 பேரும் இப்போ சமீபமாக ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட ஃபிலிமில் வர கேரக்டர்ஸ் நேமும் அப்படி தான் இருக்கும். ஜான் துரைராஜ் அண்ட் தென் பவானின்னு சொல்லிட்டு வில்லன். ஒருவேளை அந்த பழைய படத்தை பார்த்து தான் காப்பி அடித்து இந்த நேம்லாம் வச்சுருப்பாரோன்ற மாதிரி ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் இட். ஸோ அப்போவே நம்ம தமிழ் சினிமாவில் வந்த பாஷாவுக்கெலாம் முன்னாடி 89லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவாவில் நம்ம ரகுவரன் சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். ஒரு மாதிரி சட்டிலாக, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா ட்ராமாலாம் பண்ணாமல், எப்படி சொல்கிறது, யதார்த்தமான ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன்ஸ்லாம். நாகார்ஜுனா சார் அண்ட் தென் அவங்க காம்பினேஷன். அண்ட் தென் அமலா மேம் க்யூட்டாக இருப்பாங்க படம் ஃபுல்லாகவே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் அந்த ஜேடின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்டூடெண்ட் அட்ராசிட்டி பண்ணுறவங்க சொன்னால, அவர் வந்து அந்த படத்தில் ஒரு வெறும் 19 இயர்ஸ் தான், ஆனால் 19 வயசு மாதிரியே தெரியாது அந்த லுக்கெலாம் பார்த்தா. ஈவன் நாகார்ஜுனா சார் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் அந்த படத்தில் அவர் நடிக்கும் போது அவர் பார்க்க யங்கான பர்சன் மாதிரி இருப்பார். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்குற மாதிரியான ஆர்டிஸ்ட் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எது பார்த்தாலுமே வந்து ஐயோ இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, பட் அதில் சரியான ஆர்டிஸ்ட் இல்லையன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வில்லன்லேருந்து ஹீரோலேருந்து ஹீரோயின் அண்ட் தென் அதர் சைடு ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் போயிருந்த தியேட்டரில் நான் ஒருத்தன் தான் தமிழால் போல், மற்றவங்க எல்லாருமே தெலுங்கு பீப்புளு. ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா விசில் அடித்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணி அவங்க கவுண்டர் டயலாக்ஸ்லாம் கொடுத்து அப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க. அது
நம்மளும் அந்த வைப் அவங்களோட உட்காந்து அவங்களோட தெலுங்கு ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஒன்றுமே புரியல தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நம்ம we can able to understand. ஸோ நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலனா கூட we can able to connect with the emotions. அந்த எமோஷன்ஸ் பார்த்து ஓரளவுக்கு we can able to figure it out. அதில் என்ன அந்த சீனில் என்ன நடந்திருக்கும், என்ன மாதிரியான ஒரு இன்டென்சிட்டி, பிகாஸ் நம்ம விஷுவலாகவும் நம்ம பார்க்கறதுனால அவங்க என்ன மாதிரியான வந்து ஒரு இன்டென்ஸில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் தென் நாகார்ஜுனா சார், ஓ மை காட், அண்ட் எவர்கிரீன், சார்மிங், லவ்வபிள், சாக்லேட் பாய், சொல்லிகிட்டே இருக்கலாங்க அந்த மனுஷனை. என்னங்க அவர் அப்படி இருக்கார். ஆக்சுவலாக அந்த படத்தில் 30s, அவர் 30 வயசில் எப்படி இருந்தார், இப்போ அந்த மாதிரி இருக்கார். அவர் பிக் பாஸ் 9லாம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல ஹோஸ்ட் பண்ணுறது போல், நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன ஒரு ஃபிட்டாக அந்த லாங் ஃபங்க் ஹேர்லாம் வளர்த்துட்டு சும்மா அப்படி மாசாக இருக்கார். நம்ம இப்போ ரீசெண்டாக கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது கூட இன்ஸ்டாவில் ஃபுல்லாக திறந்தாலே அவருடைய வைப் தான். இந்த சோனியா சாங் போட்டு அதில் இந்த கூலி கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு எப்படி வந்து எல்லாரும் அவரை வந்து அட்மையர் பண்ணாங்க, சச் அ நைஸ் பர்சன் வந்து லைக் பண்ணாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு ட்ரெண்டாகவே போச்சுல்ல, நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், நம்ம லைஃப்பில் ஃபிட்டாக சும்மா கெத்தாக மாசாக இருக்கணும். அந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் 36 இயர்ஸ் கழிச்சு கூட அப்போ ஹிட்டான படம் இப்போ ஓடும் போது அதை பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்களே. ஸோ தட் சக்ஸஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் அ லாங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த எத்தனை டிகேட்ஸ், ஒரு 3.5 decades கழிச்சு கூட அந்த படத்தை ரிமெம்பர் பண்ணி அதை அட்மையர் பண்ணி லைக் பண்ணி அந்த படத்தை பார்க்க வர்றது வந்து சும்மா ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ தட் சக்ஸஸ் ஸ்பீக்ஸ் லார்ஜர் தென் எனிதிங். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம அட்மையர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்ஸஸாக இருக்கட்டும், எனிதிங் இட் கேன் பி, அது காலத்துக்கும் தாண்டி வந்து பல ஜென்ரேஷன் கழிச்சும் அது வந்து நம்மளை பேச வைக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் எக்ஸாம்பிள், அந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ ரைட்டவே அந்த படம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தாம்பரம் கிட்ட வரும்போது நைட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்துச்சு, அங்கே உட்காந்து ஜஸ்ட் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அண்ட் தென் த நெக்ஸ்ட் மார்னிங் டுடே நம்ம இந்த vlog எடுத்துகிட்ருக்கோம். ஐ ஹோப் யூ லைக் இட் கைஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்தாலும் ரிவ்யூ பண்ணலாம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எதனா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னா போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் ஆக மட்டும் இல்லாமல் நிறைய கைண்ட் ஆஃப் எமோஷன், அந்த எமோஷன்ஸ்லாம் பார்க்க தான் நம்ம போகிறோம். ஏதோ ஒரு வகையில் அது நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிற விதமாக இருக்குன்றதுனால தான். வில் see in the next video guys. Hope you liked it. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Keep supporting us. Thank you guys.